everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது present continuous tense. So இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இது நம்மளோட chapter 3 tenses ஓட செகண்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துருங்க. இது வந்து செகண்ட் டென்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென்ஸ்லையும் எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி போன வீடியோ வந்து ஒரு லென்த்தியாக இருந்திருக்கும். அது ஏன்னா நம்ம பேசிக்ஸும் மறுபடியும் எடுத்திருந்தோம். ஸோ மற்ற வீடியோஸ்லாம் இப்போ நம்ம பேசிக்ஸ் ஏற்கனவே தெரியுங்கிறனால இந்த வீடியோஸில் சும்மா அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த பேசிக்கோட ஐடியா வந்து கிளியராக இருக்கும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸோட செகண்ட் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்து. அதாவது இந்த 12 டென்ஸ்லையுமே என்னைய நீங்கள் இப்போ கூப்பிட்டு எதுமா ரொம்ப ஈஸியான டென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த டென்ஸை தான் சொல்வேன், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஏன்னா இது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க டென்ஸ்னு கூட சொல்லலாம். எப்படின்னா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ, ப்ரெசென்ட்ல இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறது தான் ப்ரெசென்ட். இப்போ கண்டினியூஸ்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, தமிழில் சில வேர்ப்ஸ்ல நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா கிருன்னு முடியும், இல்லை கின்றுன்னு முடியும், இல்லை ஆனின்றுன்னு முடியும். இந்த மாதிரி முடிகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இதே சேம் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா இந்த கீவேர்டு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதுதான் டைம் லைனு. இது வந்து பாஸ்ட், இது ஃபியூச்சரு, இது வந்து ப்ரெசென்ட்னு வச்சா இந்த மொமெண்ட் இப்போ நவ் ஹேப்பனிங் என்னவோ அதை பற்றி நம்ம சொல்றதுக்கு தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்புங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெயின் வேர்ப் இருக்கு. அந்த மெயின் வேர்ப்னால டென்ஸை வந்து நம்மளுக்கு சொல்ல முடியலை, காட்ட முடியலைங்கும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர இன்னொரு வேர்ப் தான் ஹெல்பிங் வேர்ப். தனிப்பட்ட முறையில் அதுக்கு எந்த மீனிங்கும் இருக்காது. அந்த டென்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேர்ப் கூட சேர்ந்து வரும். ஸோ ஒரு மெயின் வேர்ப் இருக்கும், அது V1 INGல இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ப், எது ஈஸா இருக்கலாம், இல்லை ஆமா இருக்கலாம், இல்லை ஆரா இருக்கலாம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஈஸோ ஆமோ ஆரோ ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் ஈஸ் இல்லைனா ஆம் இல்லைனா ஆர் பிளஸ் V1 ING இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே ஃபைன். இப்போ இதை எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்போதானமா சொன்னேன், நடந்துட்டு இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிச்சுவேஷன் சொல்லி 6 பாயிண்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்பொழுது நடந்து கொண்டிருக்க விஷயத்துக்கு சொல்றதுக்கு தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். பட் இது இல்லாமல் எக்ஸப்ஷனலாக சில சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்று தான், இப்படி தானா அப்படிங்கிறது தெளிவாக புரியும். சரிங்களா? ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம டென்ஸை கற்றுக்க ட்ரை பண்ணல, டென்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ் ஆர் நோ, அதே தான் இப்போ என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போனா இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இந்நேரம் நடந்து கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கும் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் கண்ணு முன்னாடி இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது மட்டும்தான் என்னோட ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வராது. இந்த நிமிஷம் உலகத்தில் எந்த மூலையில் இது நடந்து கொண்டிருந்தாலும் ப்ரெசென்ட்டில் இப்போ நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் வாஷிங் மை ஹேண்ட்ஸ். இப்போ நான் கை கழுவிட்டு இருக்கேன்னா ஐ ஆம் வாஷிங் மை ஹேண்ட்ஸ். அவங்க யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா தே ஆர் ஸ்டடியிங். இப்போ ஏதோ யாரோட பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, வாட் ஆர் யூ டூயிங். ஓகே, ஸோ இந்த வாட் ஆர் யூ டூயிங் ரொம்ப நார்மலான கொஸ்டின். பட் இத்தனை நாள் நம்மளுக்கு அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ் அண்ட் சேஞ்சிங் ஆர் டெவலப்பிங் சிச்சுவேஷன். அதாவது இப்போ அது பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டோம், கொஞ்ச நாள் முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்போ இருந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து அதோட விஷயம் என்னன்னா டெவலப் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்லை சிச்சுவேஷன் மாறி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா நம்ம அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். கிளாஸஸ்ல கவனிக்கிறோம், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் போது நம்மளோட இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணது நான் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கலாம், பட் இப்போ என்னோட இங்கிலீஷ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, நான் கிளாஸ் போயிட்டு இருக்கறனால. அப்படிங்கும் பொழுது அந்த டெவலப் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, நான் டே 1ல எப்படி இருந்தனோ இப்போ டே 30 வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸ்ல எனக்குள்ள நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டே இருக்கும், அந்த டெவலப்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால அதையும் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் அட்டெண்டிங் ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸஸ் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். ஸோ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்
அட்டென்ட் செய்து கொண்டிருக்கின்றேன். ஸோ என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மேபி ஒரு 6 மாசமாவோ இல்லை 1 வருஷமாவோ அது நடந்து கொண்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும் பொழுது அங்கே வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூட சொல்லலாம், இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கறதுனால நீங்கள் எனக்கு கமெண்ட்ல கூட சொல்லலாம், மை இங்கிலீஷ் இஸ் இம்ப்ரூவிங். ஸோ நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கின்றது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியர் ஃபியூச்சர் பிளான்ட் ஆக்ஷன்ஸ். ஏமா போன வீடியோவில் தானே சொன்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நியர் ஃபியூச்சரில் டைம் டேபிள் ஆர் ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னமோ மறுபடியும் நியர் ஃபியூச்சர் பிளான்ட் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே டைம் டேபிள்ட் ஆர் ஷெட்யூல்டு. அப்போ என்னது, எக்ஸாம்ஸ்க்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ட்ரெயின், பஸ்ஸு, ட்ராவல் ரிலேட்டட் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஈவெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் முன்னாடியே பிளான் ஆயிருக்கும், ஷெட்யூல் ஆயிருக்கும், டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. அதை பற்றி சொன்னோம். இங்கே என்னன்னா பிளான்ட் ஈவெண்ட்ஸ் இல்லை டிசைடட் ஈவெண்ட்ஸ், ஃபியூச்சரில் டிசைட் நடக்க போகிறது இப்போ டிசைட் பண்ணி வச்சிருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாரையாவது இன்னைக்கு நம்ம ஈவினிங் மீட் பண்ண போகிறோம்னா ஐ எம் மீட்டிங் ஹிம் திஸ் ஈவினிங். ஊருக்கு வந்திருக்கோம், ஸோ அடுத்த நாள் ஊருக்கு போகிறோம்னா ஐ எம் லீவிங் டுமாரோ மார்னிங். வி ஆர் பையிங் அ நியூ கார், இல்லை வி ஆர் நாட் பையிங் அ நியூ கார். இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம், ஃபியூச்சரில் தான் அது நடக்க போகுது, பட் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் பொழுது அதையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஓகே. அடுத்தது டெம்பரரி ஆக்ஷன்ஸ். இங்கே பாருங்க நியர் ஃபியூச்சர். ஓகே. டெம்பரரி ஆக்ஷன்ஸ் ஆர் சிச்சுவேஷன். டெம்பரரியா இப்போதான், இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, இப்போத்த சூழ்நிலை. நமக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, யாரோ ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது பெர்மனண்ட்டாக நம்ம கிட்ட இருக்க போகிறது கிடையாது, இது டெம்பரரியா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு தேடிக்கிட்டு இருக்கோம், மேபி நம்ம எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்டில் வந்து ரெண்ட் எடுத்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து தங்கலாம், நம்மளே சமைச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியிருப்போம். இப்போ அட் ப்ரெசென்ட் வீடு தேடிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து இங்கே தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம். ஸோ வி ஆர் ஸ்டேயிங் இன் அ ஹாஸ்டல். இப்போ வி ஆர் ஸ்டேயிங் இன் அ ஹாஸ்டலுங்கும் பொழுது இதுக்கு மேலே நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்கன்டினியூ பண்ணலாம், ஹாஸ்டல் மாறி நான் வேறவே ஹாஸ்டல் போகலாம், இல்லை நான் வந்து வீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்ட் எடுத்து வீடு எடுத்து தங்கி மாறிக்கணும். ஸோ டெம்பரரியா இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் சொல்றதுக்கும் நான் வந்து ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை நான் வந்து எப்பயுமே வந்து பஸ்ஸில் தான் ஊருக்கு போவேன், இந்த தடவை மட்டும் டிக்கெட்ஸ் கிடைக்காதனால நான் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா ஐ எம் ட்ராவலிங் டு மை ஹோம் டவுன் பை ட்ரெயின் திஸ் டைம் இல்லை திஸ் மந்த், இந்த மாதிரி. ஸோ இது வந்து டெம்பரரி தான், இது வந்து பெர்மனெண்ட்டாக நான் பண்ண போகிறது கிடையாது. டெம்பரரியான சிச்சுவேஷன்ஸ் பற்றி இல்லை ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் when we talk about trends, சோஷியல் மீடியா ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கட்டத்துக்கு அது மட்டும் வைரலாக இருக்கும், இப்போ இதுதான்ப்பா ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். பட் நான் சொல்கிற இந்த ட்ரெண்ட் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் இல்லை, ஸோ காலம் காலமாக அதுதான் அப்படி வழக்கமாக அப்படி வந்துட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு காலங்காலமாக என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம முதல்ல இருந்ததுக்கு இப்போ பார்த்தோம்னா கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 1 ரூபாய்க்கு வாங்கின காலமும் இருக்குது, இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட நம்ம நினைக்கிறது வாங்க முடியாத காலம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கோல்டு ரேட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதே போல் லேண்ட் ரேட்டு, ரியல் எஸ்டேட் நிறையா தடவை டவுன் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன காலங்கள் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் கூட நம்மளால ஒரு வீடோ நிலமோ அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாத மாதிரி சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் ட்ரெண்டும் இருந்திருக்கு. சரி, அது இதுக்கு நம்மளுக்கு அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரெண்டுங்கும் பொழுது கோல்டு ரேட்ஸ் ஆர் இன்க்ரீசிங், ரியல் எஸ்டேட் பூமிங், the prices of lands are increasing, இந்த மாதிரி டென்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காலம் காலமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் மாதிரி. ஓகேங்களா. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன்ஸ் அண்ட் இரிட்டேஷன் வித் ஆல்வேஸ். ஸோ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் பொழுதும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஆல்வேஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் இல்லை கான்ஸ்டன்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்போனா திரும்ப 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 இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எரிச்சல் ஆகுது. இரிட்டேஷன்னா எரிச்சல் ஆகும் பொழுதோ இல்லை ஷாக் ஆகும் பொழுதோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காங்க, எப்போ பாரு வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா he is always shouting at her. அவன் எப்போ பாரு அவர்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ எப்போ பாரு ஆல்வேஸ்ங்கும் போது இப்போ காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும்
கண்டினியூஸா கத்திட்டு இருக்க போறது கிடையாது. ஏன்னா தொண்டை வலிக்கும் இல்லையா, கண்டினியூஸா அது பண்ண முடியாது. பட் அடிக்கடி அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எரிச்சல், யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தா எரிச்சலாகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ற பொழுது நம்ம இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆல்வேஸ், கான்ஸ்டன்ட்லி இந்த மாதிரி வார்த்தைகள் கீவேர்ட்ஸா வரும் பொழுது கண்டிப்பா நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதுபடி யாராவது கண்டினியூஸா வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஷீஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் சொல்லலாம். அதே வாயை நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா இஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங், அவன் பேசிக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எந்தெந்த சூழ்நிலையில நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என்னன்னா ஸ்டாட்டிவ் வெர்ப். ஸோ ஸ்டாட்டிவ் வெர்ப் என்னங்கிறது நம்ம போன வீடியோல பார்த்தோம். பேசிக்கா நம்மளால உணர மட்டும் முடியும் அப்படிங்கிற செயல்கள் எல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிவ் வெர்ப்ல சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளோட எமோஷன்ஸா இருக்கலாம், ஃபீலிங்ஸா இருக்கலாம், ஒரு உடைமையா இருக்கலாம். லைக் ஐ ஹாவ் அ பிரதர், ஐ லவ் யூ, ஷீ லைக்ஸ் யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம குளிர்ல படுத்துட்டு இருக்கும் பொழுது அம்மா வந்து நம்மளுக்கு நைட்டு பெட்ஷீட் போத்தி விட்டாங்கன்னா அதுல இருக்க அன்பை நம்ம உணரதான் முடியும் இல்லைங்களா. அவங்க இவ்வளோ அன்பு இவ்வளோ அன்புன்னு அளந்து சொல்ல முடியாது, அது வந்து மனசால உணர முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது ஸ்டாட்டிவ் வெர்ப்ல சொல்லுவோம். அந்த வேர்ப்ஸ் எல்லாம், அந்த வேர்ப்ஸை வந்து நம்ம கண்டிப்பா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லவே மாட்டோம். ஐ ஆம் லவ்விங் யூ சொல்ல மாட்டோம். இப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இப்போ அது நடந்துட்டு இருக்கு, இல்ல எனக்கு வந்து லாங்கர் ஆக்ஷன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அது ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு, லவ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு, அதனால நான் ஐ ஆம் லவ்விங் யூ சொல்றேன்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, ஸோ ஐ எம் ஹேவிங் அ பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேவிங்க்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ ஹாவ் அ பிரதர்னா எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஐ எம் ஹேவிங் அ பிரதர் அப்படின்னா ஹேவிங்க்கு இன்னொரு மீனிங் என்னன்னா சாப்பிட்றது. ஓகே, ஸோ ஐ எம் ஹேவிங் அ பர்கர், ஐ எம் ஹேவிங் அ பீட்சா, அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஐ எம் ஹேவிங் கர்ட் ரைஸ், ஐ எம் ஹேவிங் ரசம் ரைஸ். ஓகே, அதுவே நான் ஐ எம் ஹேவிங் அ பிரதர், ஐ எம் ஹேவிங் அ சிஸ்டர்னா நான் அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால நம்ம ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ்க்கு எப்பயுமே நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். எந்த கண்டினியூஸ் ஃபார்ம்லையுமே ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸ்டாட்டிவ் வெர்ப் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். அதே போல பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு இங்க நாங்க டெம்பரரிக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ டெம்பரரி ஆக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வீடு மாறி போறதுனால இப்போ ஹாஸ்டல்ல இருக்கேன், அதனால நான் ஐ எம் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல்னு சொல்லலாம். அதுவே நான் ஹாஸ்டல்ல தான் இருக்க போற பெர்மனன்ட்டானா ஐ ஸ்டே இன் ஹாஸ்டல்னு சொல்லணும். இப்போ நான் இந்தியாவில தான் இருக்கேன் அப்படிங்கும்பொழுது இந்தியா தான் என்னோட பெர்மனன்ட், என்னோட தாய்நாடு, என்னோட பெர்மனன்ட் பிளேஸ் அப்படிங்கும்பொழுது ஐ எம் லிவிங் இன் இந்தியா சொல்ல மாட்டேன், ஐ லிவ் இன் இந்தியா சொல்லணும். ஓகேங்களா. ஸோ டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கே, நான் யாருக்காவது என்னோட பிளான் வந்து இப்போதான் இது, பட் இதுக்கு மேலே மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கும் பொழுது நான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க என்னைக்காவது அந்த நீ எனக்கு சொல்லவே இல்லை, நான் அன்னைக்கு கேட்டப்ப கூட நீ இங்கே இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டெம்பரரி சிச்சுவேஷன், நான் தான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தானே சொன்னேன், ஐ எம் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல் தானே சொன்னேன், அப்படின்னா நான் மாறி போயிடும் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம திருப்பி கொக்கி போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஆனா அப்படி நம்ம திருப்பி எப்படி கொக்கி போட முடியும், நம்ம இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா. ஸோ அதனால இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அது எந்தெந்த சூழ்நிலை யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்லும்போது அதோடய சேர்த்து நம்ம கொஷின்ஸும் பார்த்துடலாம். அது ரொம்ப ஈஸி. தனித்தனியாக பார்த்தோம்னா நமக்கு பயமா இருக்கலாம், ஒட்டுக்கா பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம ஏதாவது கற்றுக்கும் பொழுது ஒன்னொன்று இன்னொன்று இன்டர்லிங்க் பண்ணி கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மைண்டில் அப்படியே நின்றும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறது இல்லை இல்லையா, நம்ம வந்து இங்கிலீஷை வந்து நம்ம பேச கற்றுக்க போகிறோம், நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ண கற்றுக்க போகிறோம். ஸோ மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா. இப்போ ஃபார்முலா என்ன, சப்ஜெக்ட்னா யார் அந்த செயலை செஞ்சுருக்காங்க, இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க சப்ஜெக்ட். இது உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா போன வீடியோ ஒரு டைம் பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோ. ஈஸ், ஆம், ஆர் பிளஸ் V1 ING. இப்போ இதில் ஈஸ் யாருக்கு வரும், ஆம் யாருக்கு வரும், ஆர் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ் எஸ்ல முடியுது. ஸோ இது என்ன வெர்ப், ப்ளூரல் வெர்பா சிங்குலர் வெர்பா, சிங்குலர் வெர்ப். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போன வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க, டென்ஸ்ல பக்கா. இது உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாருங்க, பார்த்துட்டீங்க வாங்க, அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரிங்களா.
ஸோ எஸ்ல முடியுது சிங்குலர் வேர்ப், இது ஆர், எஸ்ல முடியல ப்ளூரல் வேர்ப், இது ஆம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸெப்ஷன். ஆம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இங்க ஈஸ் வந்து சிங்குலர்ங்கும் போது எதாவது சிங்குலர், ஹி, ஷி, இட். ப்ளூரல்னு பாத்தீங்கன்னா யூ, வி, தே. ஸோ இந்த மூணுக்கு இது ஈஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த மூணுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம், ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ணுவோம். ஐ வந்து நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸெப்ஷனல், நம்ம எது கூட சேர மாட்டோம் இல்லைங்களா, தனித்து தான் இருக்கும், அதனால தனித்த ஆம்க்கு தான் அது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஒரு வேர்ப் எடுத்துக்கலாமா, என்ன எடுத்துக்கலாம், எப்போ கேட்டு ஈட் ஈட்ட எடுத்துட்டு இருக்கோமோ, ஸோ ஒரு நல்ல இது எடுத்துக்கலாம், ஸ்லீப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லீப் ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைங்களா, நம்ம பாடிக்கு அது ரொம்ப முக்கியம், நம்ம மைண்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஸ்லீப் இருந்துச்சுன்னா நம்மளோட பிரெயின் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸ்லீப். இப்போ ஷீ, ஷீங்கிறது சிங்குலர், அதனால ஷீ இஸ் SLEP sleep, ING. So she is sleeping. இல்ல he is sleeping, இல்ல it is sleeping. இப்போ ஐனா I am sleeping, you are sleeping, we are sleeping, they are sleeping. ஓகே. ஸோ இதுவே எனக்கு இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், எல்லாமே இப்படிதான். ஓகேங்களா? இதுவே எனக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்ணணும்னா சிம்பிள், ஒரு நாட் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு she is not sleeping, he is not studying, I am not listening, you are not trying, they are not coming. ஓகே, ஃபைன். இப்போ இது சிம்பிளா பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லிட்டேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் டீட்டெயில்டாக போய் குழப்பவும் சம்டைம்ஸ். ஸோ இதுதான் விஷயம், இதுதான் ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் நிறையா வேர்ப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி, அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. அந்த வேர்ப்ஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, V1 கூட தான் ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம், வேர்ப் 1 பேஸ் ஃபார்ம் கூட மட்டும்தான் எப்பயுமே ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். நம்ம we will never add V2 or V3 கூட ING ஆட் பண்ண மாட்டோம். அண்ட் V1 வந்து பேஸ் ஃபார்ம் தான். பேஸ் ஃபார்ம்னா என்னது, ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இந்த V1 மென்ஷன் பண்றதுனால இது பேஸ் ஃபார்ம் தான். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எஸ் ஆர் நோ கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாமே, she is sleeping, அவள் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். நம்ம இது கேள்வி எப்படி கேட்போம், அவள் தூங்கிக் கொண்டிருக்கின்றாளா? இப்போ ஜென்ரலாக நம்ம அப்பாங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வந்தாங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கா, குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. படிச்சுட்டு இருக்காளா, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இது நடந்து கொண்டிருக்கிறதா இப்பொழுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதா எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ அவள் தூங்கி கொண்டிருக்கிறாளானா ஆமா தூங்கி கொண்டிருக்காள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். கரெக்ட். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்பிங் வேர்பு முன்னாடியும் சப்ஜெக்ட் பின்னாடியும் போட்டோம்னா போதும். ஓ ஹெல்பிங் சப்ஜெக்ட் என்ன, ஷீன்னு சொன்னேன், V1 ING sleep plus ING is. அப்போ is she sleeping, is he playing, are they studying. ஓகே, இது பாசிட்டிவா கேட்கறது. அவங்க தூங்கிட்டு இருக்காளா, இல்லைன்னா அவ தூங்கி கொண்டு இருக்கவில்லையா, அவ தூங்கிட்டு இல்லையா, அடனா இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம், அவ தூங்கிட்டு இல்லையா, ஐயோ படிச்சுட்டு இருந்தாளா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ அவ நீ தூங்கிட்டு இருக்கலையா, நீ சாப்பிட்டுட்டு இருக்கலையா, இந்த மாதிரி நம்ம இது பண்ணலையா நெகட்டிவான எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா சேம், இப்போ இது மட்டும் வராமல் இது சேர்ந்து வரும். அப்போ இஸ் நாட் ஷீ. ஸோ இஸ் நாட் ஷீங்கிறது கான்ட்ராக்ட் பண்ணோம்னா isn't she, aren't you sleeping, aren't you working, இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுவே நம்மளுக்கு WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சா எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம், எஸ் ஆர் நோ கொஸ்டின் தெரிஞ்சா WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம். இஸ் ஹி கிரையிங், மேபி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். மேபி ஒரு பையனை வந்து அப்பா அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க ஹீ இஸ் கிரையிங். உடனே அச்சோ அழுகுறானா, கொஞ்ச நேரம் கழிச்சு இஸ் ஹீ ஸ்டில் கிரையிங், இன்னும் அழுதுட்டு தான் இருக்கானா அப்படின்னு அப்பா கேட்பாங்க. இப்போ இந்த சூழ்நிலையை அவங்க அடிச்சதுனால அவங்க அழுகுறாங்க, அந்த ரீசன் தெரிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்குள்ள போறோம், அங்க வந்து மேபி யாரும் அழுதுட்டு இருக்காங்க, இல்லை யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ why are you fighting, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது, ஸோ வைங்கிறது நம்ம ஏன் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். why are you fighting, why are you fighting அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ ரீசன் என்னன்னு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா you வந்து சப்ஜெக்ட், r வந்து ஹெல்பிங் வேர்பு, ஃபைட்டிங் வந்து V1 ING மெயின் வேர்பு V1 ING இருக்கு. இப்போ இந்த WH வேர்டு பாத்தீங்கன்னா why. இப்போ இங்க பாருங்க சேம் எக்ஸாக்ட்லி இது வந்து என்னவா இருந்திருக்கும், இங்க சென்டென்ஸ்லனா யூ ஆர் ஃபைட்டிங்கா இருந்திருக்கும்.
இதுல யூ வந்து பின்னாடி போய் ஆர் வந்து முன்னாடி வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆர் யூ ஃபைட்டிங் வந்திருக்கு. ரீசன் கேட்கறதுனால ஒய் ஆர் யூ ஃபைட்டிங் கேட்கலாம். ஸோ டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார்ம் வேர்டு யூஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல எஸ் ஆர் நோ கொஸ்டினை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சிடலாம். ஓகே. இப்போ when is she sleeping, when is she studying, why is she studying, what is she studying, எது வேணா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிச்சுங்களா? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது, எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்றது, டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்றது. ஸோ இது புரிஞ்சிருச்சா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கோம்னா ஒரு கான்ட்ராக்ஷன் கொஸ்டின்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குறாங்க. நீ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னா ஆர் யூ ஸ்டடிங்னா எஸ் ஐ ஆம் ஸ்டடிங். இஸ் ஹீ ஸ்லீப்பிங்? எஸ் ஹீ இஸ் ஸ்லீப்பிங். ஆர் தே கம்மிங்? நோ தே ஆர் நாட் கம்மிங். இந்த மாதிரி ஃபுல்லா ஆன்சர் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து எஸ் ஐ ஆம், நோ தே ஆர் நாட். அதாவது நம்மளோட ஹெல்பிங் வேர்பையும் மெயின் வேர்பு தேவை கிடையாது, ஹெல்பிங் வேர்பையும் சப்ஜெக்டையும் மட்டும் சொல்லிக்கலாம். மெயின் வேர்ப் தேவையில்லை, ஹெல்பிங் வேர்பு சப்ஜெக்ட் வேர்பு. எக்ஸாம்பிளுக்கு இஸ் ஷீ ஸ்லீப்பிங் அப்படின்னா எஸ் ஷீ இஸ் ஸ்லீப்பிங்னு ஃபுல்லாக சொல்றதுக்கு பதிலாக எஸ் ஷீ இஸ். நம்மளுக்கு மெயின் வேர்ப் தேவையில்லை. V1 ING சேர்த்து ஃபுல் சென்டென்ஸாக சொல்லணும் ஆன்சருங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக சின்னதாக ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் தெரியுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் இது ஒரு டிப் மாதிரி, ஃபுல்லாக ஆன்சர் பண்ண தேவையில்லை, ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடுத்து பார்த்தோம்னா இந்த V1 ING ஆட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஸ்பெல்லிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ V1 ING ஆட் பண்ணுறப்போ ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எழுதிருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் நான் ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி நம்மளே ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானமா கற்றுட்டு இருக்கோம். நீ எதுக்கு ஸ்பெல்லிங்லாம் சொல்லித்தரேன், நான் எழுத கேட்குறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி போட்டு ஸ்பெல்லிங் சொல்லி தந்துட்டு இருக்கியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்கு சில பேசிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நம்ம கூட சேர்த்து கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கற்றுக்கும் பொழுது இதையும் சேர்த்து மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு நாளை பண்ணி எழுதும் பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே எப்படியாவது உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடணும், இதில் கிடைக்கிறத வச்சு உங்களுக்கு அதை லிங்க் பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதனால தான் ஸ்பெல்லிங் தான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது என்ன தப்பு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு நம்ம வந்து ING ஆட் பண்ணோம்னா போதும். எக்ஸாம்பிளுக்கு ஈட்டுனா ஈட்டிங், ஸ்லீப்னா ஸ்லீப்பிங், ING ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சில வேர்ப்ஸ்க்கு மட்டும், அது இல்லாமல் 3 கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். சிலதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஈல முடிகிற வேர்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் என்ன பண்ணுவோம்னா அந்த ஈயை எடுத்துட்டு ING ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பேக், சேஞ்ச், இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஈயை எடுத்துட்டு BAKING, சேஞ்ச்னா CHANGING. ஓகே, ஸோ எந்தெந்த வேர்ப் எல்லாம் V1 ஃபார்ம்ல ஈல முடியுதோ அது எல்லாத்துக்கும் நம்ம ஈயை ரிமூவ் பண்ணிட்டு ING ஃபார்ம் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அடுத்தது V1 வந்து எண்டிங் இன் I அப்படின்னு இருக்கு, அதாவது ஈக்கு முன்னாடி I இருக்கு அப்படின்னா அந்த IE ரெண்டையும் வந்து நம்ம ஒய்யா மாத்திட்டு அது கூட ING ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க லை இருக்கு, ஓகே, இங்க இருக்கு, இதை அடிச்சுட்டு நான் ING ஆட் பண்ணிடலாமான்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, I இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஒய்யா மாத்தணும். அப்போ LYING. டை, IE இருக்கு, இதை ஒய்யா மாத்தணும், அப்போ TYING. ஓகேங்களா? லாஸ்ட் CVC தான் முடியுது. அதை நம்ம CVC அப்படின்னா கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். லாஸ்டா இருக்க 3 லெட்டர்ஸ் மட்டும் கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வவல்ஸ்னா AEIOU, கான்சனன்ட்னா மிச்சம் இருக்க 21 லெட்டர்ஸும். கரெக்ட். அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம்னா டபுள் த லாஸ்ட் லெட்டர், அதாவது கடைசியா இருக்க இந்த கான்சனன்ட்டை மட்டும் இன்னொரு டைம் டபுள் பண்ணிட்டு அது கூட ING ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பிளான்னா இது N கான்சனன்ட், இது A வவல், இது L வவல். இப்போ இது N வந்து கான்சனன்ட், U வந்து வவல், R வந்து கான்சனன்ட். ஸோ இப்போ கான்சனன்ட் வவல் கான்சனன்ட், அப்போ இந்த லாஸ்ட் லெட்டரை மட்டும் டபுள் பண்ணணும். இப்போ PLAN, இன்னொரு N ING, அதே மாதிரி RUN, இன்னொரு N ING. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 4 விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும், கடைசி எதில் முடியுது அப்படிங்கிறது, அதை வச்சு நம்ம ING எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கான ஸ்பெல்லிங். இது இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா இந்த டென்ஸ்ல நம்ம அதிகபட்சம் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், அதிகமா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்பை மறந்துடுவோம். ஹெல்பிங் வெர்ப்னா ஈஸ் ஆமார் இருக்குல்ல, இதை மறந்துடுவோம். அதையே மறந்துட்டோம்னா அது ப்ரெசென்ட் கன்டினியூஸ் டென்ஸ் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஈஸோ ஆமோ ஆரோ வந்துச்சுனால அது ப்ரெசென்ட் டென்ஸ்னு தெரியும்.
V1 INGங்கிறதுக்கு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் காமிச்சிரும். பட் அது ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா எந்த கண்டினியூஸ் டென்ஸ்னு காட்டுறதுக்கு ஹெல்பிங் வேர்ப் முக்கியம். அதே போல சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் சிங்குலருக்கு இஸ், ப்ளூரலுக்கு ஆர், ஐக்கு am. இதை மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் வேர்ப் ஃபார்ம் V1 ING யூஸ் பண்ணணும், V1 மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை V2ஓ V3ஓ கூட ING ஆட் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்பெல்லிங் இப்போ நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். மோஸ்ட்லி இந்த பிளானுங்கும் பொழுது ஒரு எண்ணெய் விட்டுருவோம், லைக் இந்த கடைசி லெட்டர் டபுள் பண்ணாமல் விட்டுருவோம் சிவிசியில், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் நம்ம ING ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏற்கனவே ஏன்னு பார்த்துட்டோம். பர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிச்சுவேஷன்ஸ்ல எங்கெங்க யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது அந்த டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ் சொன்னேன், அப்பயே சொன்ன பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் பார்த்துட்டோம் போன வீடியோல, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இந்த வீடியோல பார்த்துட்டோம். இப்போ இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு சில இடங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த டென்ஸும் இந்த டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதே நம்ம சேர்த்து பார்த்துட்டோம்னா ரொம்ப கிளியரா இந்த ரெண்டு டென்ஸும் அப்படியே அல்வா மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த டிஃபரன்ஸை இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கம்பேரிஷன். நான் சொன்னது இந்த 9 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு டென்ஸ்க்கும் நம்மளுக்கு எப்பயுமே கன்ஃபியூஷனே வராது, கிளியர் கட்டா நம்மளுக்கு புரிஞ்சோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த பக்கம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த பக்கம். பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா ஐ லிவ் இன் அபார்ட்மெண்ட், ஐ லிவ் இன் அன் அபார்ட்மெண்ட். இதுவே நான் டெம்பரரியா இப்போ ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன், இதுக்கு மேல நான் ஷிஃப்ட் ஆயிடுவேன்னா ஐ எம் ஸ்டேயிங் இன் அ ஹாஸ்டல். ஓகே, அடுத்து ஜென்ரலா ஏதாவது சொல்லும் பொழுது, அதாவது மேபி இப்போ ஒரு பையன் அவன் ஜென்ரலா கிரிக்கெட் விளையாடுவான் அப்படின்னா ஹி பிளேஸ் கிரிக்கெட் சொல்லலாம். இப்போ நவ் இங்க நடந்துட்டு இருக்கு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு, இப்போ அவன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கான் அப்படின்னா he is playing cricket. அடுத்து ரொட்டீனா நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து 7 மணிக்கு நம்ம நியூஸ் பார்ப்போம்னா we watch news at 7 AM. டெய்லி we watch news at 7 AM. ஸோ நாங்கள் எப்பயுமே ரெகுலரா ரொட்டீனா 7 மணிக்கு நியூஸ் பார்ப்போம். இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நவ் அப்படின்னா we are watching the news. அதே போல ஃபேக்ட், மேபி sun rises in the east, the sun rises in the east. இது ஃபேக்ட், இப்போ நடந்துட்டு இருக்கு, சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது பாரு, look the sun is rising. ஓகே, now ஜெனரலா சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டோட பிரைஸ் வருஷம் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா கோல்ட் பிரைஸ் இன்க்ரீசஸ் எவ்ரி இயர். இது ஜெனரலா நடக்கிற ஒரு விஷயம். இதை நான் ட்ரெண்டா சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அப்ப நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். கோல்ட் பிரைஸ் இஸ் இன்க்ரீசிங் இயர் ஆன் இயர், இல்லை எவ்ரி இயர், அந்த மாதிரி. ஒரு ஹேபிட்டை பத்தி நான் சொல்லும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்வேன். மேபி ஒரு ஆஃபீஸ் போறவங்க கேப்ல தான் போவாங்க அப்படின்னா சுமித்ரா டேக்ஸ் அ கேப், ஸோ சுமித்ரா டிராவல்ஸ் இன் அ கேப், இது வேணா இருக்கும். இதுவே ஒரு நெகட்டிவ் ஹேபிட்டை பத்தி நான் சொல்லணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, சிச்சுவேஷன்ஸ்ல இரிட்டேஷன் ஹேபிட் இரிட்டேட்டான ஒரு ஹேபிட்டை ஆல்வேஸ்ல சொல்லுவோம், ரிப்பீட்டேட்டிவா இருக்கும் பொழுது. ஸோ அது நெகட்டிவ் ஹேபிட். அப்போ சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். ஓகே, கம்ப்ளைனிங். ஓகே, ஷெட்யூல்ஸ், அதாவது ஒரு ஈவெண்ட்டோட இல்லை ஒரு டிராவலோட ஷெட்யூல் பத்தி சொல்லும்பொழுது the flight leaves at 6 AM. இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்கிற மேபி the train is departing, இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். future timetabled events, maybe the flight leaves at 6 AM tomorrow, the exam starts next week, இந்த மாதிரி future timetabled events. ஸோ ஃபியூச்சர்ல டிசைட் பண்ண ஈவெண்ட்ஸ் பத்தி சொல்லும்போது I am meeting her next month, இந்த மாதிரி. அதாவது இதில் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபியூச்சர்ல டைம் டேபிள் ஆன இந்த ஷெட்யூல் ஆனங்கும்போது பேசிக்கா இதுல கொஞ்சம் அத்தாரிட்டிஸ், எக்ஸாம்பிள்னா ஸோ இப்போ எக்ஸாம்னா ஏதோ ஒரு அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம். ட்ரெயின், ஃப்ளைட்டு, இந்த மாதிரி டிராவல் டைமிங்லாம் அந்தந்த அத்தாரிட்டிஸ் அவங்களோட வெஹிக்கிள்ஸோடது டிசைட் பண்ண ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கே நான் டிசைட் பண்ணிக்கலாம், லைக் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் நம்ம டிசைட் பண்றது, அந்த அத்தாரிட்டிகளே இல்லாம நம்ம டிசைட் பண்ற ஃபியூச்சர் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ லவ் யூ, ஹி லைக்ஸ் ஹர், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஐ எம் லவ்விங் யூ, ஹி இஸ் லைக்கிங் ஹர், நோ, இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம். வித் திஸ் நம்மளோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சது. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய சென்டென்சஸ், நிறைய கொஷின்ஸ்,
நிறையா WH கொஷின்ஸ் SRNO கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன சூழ்நிலைக்கு எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் கற்றுக்காதீங்க, நாமும் வளருவோம், மற்றவர்களையும் வளர வைப்போம். ஸோ சமூகமாக வளர்றது தான் நம்மளுக்கு உண்மையான வளர்ச்சி. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ வரும். Monday to Friday 6 PM வீடியோஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நேரம் நம்ம மறந்துடும். பெல்லை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உடனே பார்த்துடலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம லேர்னிங்க்கு தடையே கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச எல்லா பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட லேர்னிங் எப்படி போகுதுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.